வேலைக்கு போயிட்டே வெயிட் குறைக்கணுங்களா? தினமும் வேலைக்கு போற எல்லாருமே வெயிட்ட குறைக்கணும்னு தாங்க நினைக்கிறாங்க. ஆனா, நேர்மையா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நேரம் கிடைக்கிறதில்ல. ஜிம்முக்கு போறதுக்கோ, இல்ல ஸ்ட்ரிக்ட்டான ஒரு டயட் பிளான ஃபாலோ பண்றதுக்கோ அவங்களுக்கு நேரம் கிடைக்கிறதில்ல. அதே சமயத்துல அவங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது மீல்ஸ் ரெடி பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சாங்கனாலும், அதுக்கும் அவங்களுக்கு நேரம் கிடைக்கிறதில்ல. தினமும் வேலைக்கு போயே ஆகணுமே அப்படிங்கிறதுனால கண்டிப்பா போயிடுறாங்களே தவிர, அவங்களுடைய உடல் நலத்துல அவங்களால கவனம் செலுத்த முடியாததுனால தொப்பை அதிகமாகுது. இதனால அவங்களுக்கு அதிக அளவு சோர்வு ஏற்படுதுங்க. பொதுவாவே தொப்பை அதிகமாயிடுச்சுனாவே உடல் சோர்வு அப்படிங்கிறதும் அடுத்த ஒரு பிரச்சனையா மாறுது. அதிக நேரம் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இடுப்பு வலி ரொம்ப அதிகமாகுதுங்க. அது மட்டும் இல்லங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை ஆரோக்கியமா இல்லாததுனால சீக்கிரமே சுகர் பிரச்சனை வருது. அதனால வேலைக்கு போற எல்லோருக்குமே இருக்கிற ஒரு எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் அப்படிங்கிறது அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு முடியாத ஒரு விஷயமாவே அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா, நான் எளிமையா ஒரு விஷயம் சொல்றேங்க. உங்களுக்கு ஜிம்முக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஒரு டயட் பிளான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் கிடையாதுங்க. நீங்க தினமுமே ஆஃபீஸ் போயிட்டு பிஸியா இருக்கிற அந்த நேரத்திலயும் கூட உங்களுடைய உடல் எடையை குறைக்க முடியும். அது எப்படின்னு பார்க்குறீங்களா? அதோட சீக்ரெட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்ப நான் சொல்லப் போற விஷயத்த உங்க மனசுல ஒரு தாரக மந்திரமா ஒலிக்க விட்டுட்டே இருங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசிச்சா மட்டும் தான் நீங்க சாப்பிடணும். அப்படி பார்த்தா எனக்கு அப்பப்போ பசி எடுத்துக்கிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்றீங்களா? அது அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு ஏற்படுறது ஃபேக் ஹங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொய் பசி. சரிங்க, நான் பசிச்சா மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னா, இந்த ஃபேக் ஹங்கர் பிரச்சனை எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ அந்த ஃபேக் ஹங்கர் தான் இது அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிச்சு, அந்த சமயத்துல மட்டும் கரெக்ட்டா சாப்பிடுறது? அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, ஃபேக் ஹங்கர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க, உங்களுடைய வழக்கமான ஆஃபீஸ் டேவ யோசிச்சு பாருங்க. காலையில வேக வேகமா எந்திரிப்பீங்க. தூக்கமே கண்ணுல இருந்து போகாதுங்க. அப்ப கூட சீக்கிரமா போகணுமேன்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்புவீங்க. அதே மாதிரி வீட்ல என்ன கொடுக்குறாங்களோ அத வேக வேகமா சாப்பிட்டுட்டு, சில பேர் பார்த்தீங்கன்னா, அத சாப்பிட கூட நேரம் இல்லாம வண்டி ஓட்டிக்கிட்டே சாப்பிட்டுட்டே போறவங்க பலரும் கூட இருக்காங்க. நீங்க ஆஃபீஸ் போய் சேர்ந்த உடனேயே ஒரு மீட்டிங் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அங்க உங்களுக்கு காஃபியும், சில பிஸ்கட்டுகளும் குடுப்பாங்க. நீங்க ஏற்கனவே வீட்ல சாப்பிட்டுட்டு தான் வந்திருப்பீங்க. அப்ப கூட நீங்க அந்த பிஸ்கட்டுகள சாப்பிட்டுட்டு காஃபிய குடிச்சிடுவீங்க. யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்க பசியோடையா சாப்பிடுறீங்க? அத சாப்பிடணுமே அப்படின்னு சாப்பிடுறீங்க. இதுக்கு பேரு தாங்க ஃபேக் ஹங்கர். உங்களுக்கு பசியே இருக்காது. ஆனா எல்லாரும் சாப்பிடும்போது நம்மளும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத சாப்பிடணுன்ற ஒரு ஆசை உங்களுக்கு வருது இல்லைங்களா? இதுதாங்க ஃபேக் ஹங்கர். மதியம் பார்த்தீங்கன்னா, 1 மணிக்கு எல்லாருமே மதிய உணவு சாப்பிடுவாங்க. அப்போ நீங்களும் சாப்பிட ஆரம்பிச்சுருவீங்க. உங்களுக்கு பசி எடுக்கிறதுனால அப்படின்றது கிடையாதுங்க. ஏன்னா அது லஞ்ச் டைம். அதனால ஆட்டோமேட்டிக்கா நீங்க சாப்பிட ஆரம்பிச்சுடுவீங்க. நீங்க சாயந்திர வேளையில வீட்டுக்கு களைப்பா திரும்புறீங்க. அந்த சமயத்துல வீட்ல டீயோ, காஃபியோ, சமோசா, சிப்ஸ், பிஸ்கட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ, அதெல்லாம் குடுத்து உங்கள ஸ்பெஷலா கவனிப்பாங்க. நீங்க மறுபடியும் அதுக்கு எந்த மறுப்புமே சொல்லாம சாப்பிட ஆரம்பிச்சுடுவீங்க. இது ரியலான ஒரு பசி கிடையாதுங்க. இது உங்களுடைய லைஃப் ஸ்டைல்னால ஏற்படுற ஒரு பசி. ஸ்ட்ரெஸ் வந்தாலும் சாப்பிடுறது, போர் அடிச்சா அதுக்கும் சாப்பிடுறது, ரொம்ப சந்தோஷமா இருந்தா அப்பவும் நெறைய சாப்பிடுறது. இது எல்லாமே ஒரு பழக்கமா மாறிப்போச்சு. ஆனா, இப்போ நான் உங்களோட பழக்கங்களா சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? இதுதாங்க உங்களுடைய உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். தொடர்ந்து இந்த ஃபேக் ஹங்கர் பத்தியும், அதிலிருந்து உங்கள விடுவிச்சுக்கிறதுக்கு நீங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய உடல் எடை அதிகரிக்காம இருக்கிறதுக்காக, உங்களுடைய உடம்பு உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு டூல். அதுதாங்க பசி. பொதுவா நமக்கு பசி எடுத்தா தான் சாப்பிடணும். ஆனா, பசி எடுக்காமயே இப்ப நீங்க சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உணவுனால உங்களுடைய உடலுக்கு எந்த ஒரு தேவையுமே கிடையாது. அப்ப அது என்ன பண்ணும்னா, அத கொழுப்பா சேகரிச்சு வச்சுக்க ஆரம்பிக்கும். அதுவே உங்களுக்கு பசி எடுக்கும்போது மட்டும் நீங்க அந்த உணவ சாப்பிட்டீங்கன்னா, உங்க உடலோட சக்திக்காக அந்த உணவ உங்க உடல் பயன்படுத்திக்கும். அது மட்டும் இல்லங்க, அடுத்த முறை நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி
அதுக்கு குறிப்பிட்ட நேரம் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த நேரத்தில் சேகரித்து இருக்கிற அந்த கொழுப்பெல்லாம் உங்களுடைய உடல் எரிக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு சமையலறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில எப்பவுமே சமையல் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, அதில சேர்ற பாத்திரங்களெல்லாம் எப்போ தான் கழுகுறது? அந்த சமையல் முடிஞ்சா தானங்க அத கழுக முடியும். இதே மாதிரி உங்களுடைய உடம்புல நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த கொழுப்ப எரிக்கிறதுக்கு உங்க உடம்புக்கு நேரமே இருக்காது. அப்போ எப்படி உங்களுடைய சமையல் அறையில பாத்திரங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கோ, அதே மாதிரி நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, கொழுப்பும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அத சரி பண்றதுக்கு உங்களுடைய உடம்புக்கு நம்ம நேரத்த ஒதுக்கி கொடுக்கணும். நீங்க உங்க உடம்புக்கு தேவையான நேரத்த குடுத்தா தான் உங்களுடைய ஜீரண சக்தி அதிகரிக்கும். வயிறு உப்புசம் குறையும். உங்களுடைய உடலோட சக்தி அதிகரிக்கும். இந்த நேரத்துல தான் உங்க உடம்புல இருக்கிற செல்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது தன்னைத்தானே கிளீன் பண்ணிக்கவும் செய்து, அதே சமயத்துல டேமேஜ் ஆன செல்ஸ் இருந்துச்சுன்னா, அது எல்லாத்தையுமே ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் நம்மளுடைய உடம்பு யூஸ் பண்ணிக்குது. அதனால தாங்க நான் சொல்றேன், முக்கியமான அந்த சீக்ரெட் அப்படிங்கிறது, நீங்க ஜிம்முக்கு போறதோ, இல்ல நெறைய எக்ஸர்சைஸ் பண்றதோ, இல்ல அதிக அளவுல டயட்ல இருக்கிறதோ கிடையாதுங்க. உங்களுடைய பசிக்கு மட்டும் மரியாதை கொடுத்து, உங்களுக்கு எப்பலாம் பசிக்குதோ, அப்ப மட்டும் நீங்க சாப்பிட்டாவே போதுங்க. சரிங்க, நீங்க நினைக்கலாம், நான் காலையில இருந்து சாயங்காலம் வரை தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கேங்க. அப்போ அந்த சமயத்துல எந்த வழிமுறைகளை பயன்படுத்தி நான் என்னுடைய உடல் எடையை குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாவே உங்களுக்கு பசி எடுக்கிற வரைக்கும் உணவு சாப்பிட காத்துருங்க. காலை வேளையில நீங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது உங்களுக்கு பசி இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா சாப்பிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு பசியே இல்லை அப்படின்னா, அந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுங்க. அதன் பின்னாடியும் உங்களுக்கு பசி எடுத்தால் மட்டும் சாப்பிடுங்க. பசி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நேரத்தை கடத்த அது உங்களுக்கு இயற்கையாகவே ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நீங்கள் பண்ணதுக்கு சமமாக மாறிடுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா மீட்டிங்னு ஒரு விஷயம் இருக்கதாங்க செய்யும். அப்போது உங்களுக்கு டீயோ ஸ்நாக்ஸோ ஏதாவது கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எனக்கு பசிச்சா மட்டும் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லி பழகுங்க. ஏன்னா நீங்கள் அந்த பழக்கத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் யாரும் உங்களை வற்புறுத்துறத நிறுத்துவாங்க. அடுத்த முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ உணவு சாப்பிடும் போதும் பெரிய பெரிய தட்டு எடுத்து சாப்பிடாதீங்க. நீங்கள் பெரிய தட்டில் சாதம் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது ஏதோ கொஞ்சமாக சாப்பிட்ற மாதிரி உங்கள் மனசுக்கு தோணும். அதுவே சிறிய தட்டில் உணவு வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நிறைய சாப்பிட்ற மாதிரி மனசுக்கு ஒரு திருப்தி வரும். அதனால நீங்கள் அதிகமாக சாப்பிடவும் மாட்டீங்க. உங்கள் வயிறு ஃபுல்லான ஒரு திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெதுவாக சாப்பிடணுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பசி எடுத்தால் வேக வேகமாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு பசி எடுத்தால் கூட நீங்கள் சாப்பிட்றது மெதுவாக நல்லா மென்று முழுங்குங்க. ஏன்னா உங்களுடைய வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு உங்களுடைய மூளை உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை விட அதிகமாக சாப்பிட்டு முடிச்சுடுவீங்க வேக வேகமாக சாப்பிட்டீங்கன்னா. புரிஞ்சிருச்சிங்களா? அதனால் மெதுவாக சாப்பிடுங்க. அப்போ சரியான நேரத்தில் உங்களுக்கு வயிறு ஃபில்லாகிடுச்சு அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நிறுத்திடுவீங்க சாப்பிட்றத. அடுத்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்கள் சாப்பிடும் போதும் டிவியோ மொபைல் ஃபோனோ எந்தவித டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சரிங்க, நான் பசிக்கும் போது தான் சாப்பிட்றேன். அப்போ கூட இந்த கிரேவிங்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எதை பார்த்தாலும் கிரேவிங்ஸாக இருக்குது. ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குது, இல்லைனா ஏதாவது சைனீஸ் சாப்பிடணும் போல் இருக்குது. மனசு இஷ்டப்படி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்த சாப்பிடணும்னு ஆசைப்படும் இல்லைங்களா? அந்த மாதிரி சமயத்தில் தான் நான் சொல்ல போகிற இந்த சீக்ரெட்டான அக்குப்ரெஷர் பாயிண்ட்டை நீங்கள் உபயோகப்படுத்தினீங்கன்னா, உங்களுடைய ஃபேக் ஹங்கர் இருக்குது இல்லைங்களா, இந்த கிரேவிங்ஸ் எல்லாமே உடனடியாக நின்றுடும். உங்களுக்கு எப்போல்லாம் இந்த கிரேவிங்ஸ் இருக்கோ அப்போல்லாம் உங்களுடைய காது இருக்குது இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த இடம் இருக்குல்ல, இப்படி தூக்கி இருக்குது இல்லைங்களா, ஒரு சிறிய எலும்பு மாதிரி, அதில் இப்படி பிடிச்சிக்கோங்க. நீங்கள் கிள்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதை பிடிச்சிக்கோங்க. சரிங்களா? இதில் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மெதுவாக ப்ரெஷர் கொடுங்க. ஆழ்ந்து மூச்சை நீங்கள் சீராக விட்டுட்டே இருங்க. இதில் அக்குப்ரெஷர் பாயிண்டில் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கணும். அப்படியே கிள்றதுனா கிள்ளி எடுத்துடாதீங்க.
அழுத்துங்க, ரிலீஸ் பண்ணுங்க. அழுத்துங்க, ரிலீஸ் பண்ணுங்க. இப்படியே பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் பண்ணா போதும். 2 காதுலயுமே பண்ணுங்க. இத நீங்க பண்ண உடனேயே உங்களுக்கு பசி இருந்தா கூட அந்த பசி காணாம போயிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, எமோஷனல் ஈட்டிங் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு வந்து கோவமா இருந்தாலும் பசி எடுக்கும், சோகமா இருந்தாலும் பசி எடுக்கும், சந்தோஷமா இருந்தாலும் பசி எடுக்கும். அந்த மாதிரி எமோஷனல் ஈட்டிங் பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த சமயத்தில உங்களுடைய கையோட இந்த இடம் இருக்கு இல்லைங்களா? இந்த கட்டை விரலும், இந்த ஆள்காட்டி விரலும் சேர்ற இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல நீங்க ப்ரெஷர் குடுங்க. இதுவும் நீங்க ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொடுக்கலாம். இந்த கையில கொடுத்தது பின்னாடி, இந்த கையிலயும் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த எமோஷனல் ஈட்டிங் அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆயிடும். நீங்க வேலைக்கு போறதுனால வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது கிடையாதுங்க. நீங்க ஆஃபீஸ்ல இருந்துக்கிட்டே நான் சொன்ன முறைகள பயன்படுத்துனீங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாத உணவு உங்க வயித்துக்குள்ள போகாது. அது போலவே உங்களுடைய உடலுக்கும் கொழுப்பை எரிக்கக்கூடிய நேரமும் தாராளமா கிடைக்கிறதுனால, உங்களோட உடல் எடை அதிகரிக்காது. நீங்க கடைப்பிடிக்க வேண்டிய ஒரே பழக்கம் என்னன்னா, பசிச்சா மட்டும் சாப்பிடுறது. இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா, நீங்க இத லைக் பண்ணுங்க. உங்கள மாதிரியே வேலைக்கு போயிட்டே வெயிட் குறைக்க முடியாம அவதிப்படுற உங்களுடைய நண்பர்களுக்கோ, இல்ல உறவினர்களுக்கோ, அன்பானவர்களுக்கோ இந்த காணொளிய ஷேர் பண்ணுங்க. உங்கள நீங்களே ஆரோக்கியமா வச்சுக்கக்கூடிய அற்புதமான குறிப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி.